இனிமே எங்களால் முடியாது சார். உங்க பையனை தயவு செய்து இப்பயே டிசி வாங்கி கூப்பிட்டு போயிடுங்க சார். மேடம் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம். இனிமேல் அவன் பண்ண மாட்டான். அவன் அது மாதிரி பையன் இல்லை மேடம். ஐயோ சார், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். வாட் இஸ் photosynthesis? Photosynthesis is a combination of photo and synthesis. Where photo can be selfie, group photo, family photo, and synthesis is syncing selfie and group photo and family photo. ஆமாடா, உன் போட்டோ, உன் தாத்தா போட்டோ, உன் ஆயா வயசுக்கு வந்து போட்டோ தெரியல என்ன கர்மத்தோனா எழுதி வைப்பியாடா? டெஸ்ட்டுக்கு படிக்கலையா மேம்? நீங்க சர்ப்ரைஸ் டெஸ்ட் தான் படிக்க சொன்னீங்க. சரி படிச்சியா? என்னைக்காச்சும் ஒரு நாள் டெஸ்ட் வச்சாதான் சர்ப்ரைஸ், டெய்லியும் வச்சா சர்ப்ரைஸா? சரிடா, இப்படியே இருந்தா எப்படி? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் யுவர் லைஃப்? எங்க அப்பா நான் பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப நல்லா படிக்க வேண்டியது தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆள் கண்ணில் புற இருக்கு, என்ன வச்சு ஓசிலேயே ஆப்ரேஷன் பண்ண பார்க்குறான். அதனால தான் ஹோம்ஒர்க் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு எழுதிட்டு வரியா? வெக்கமா இல்லை உனக்கு? எதுக்கு மேம் வெக்கப்படணும்? அவர் என்ன ட்ரெஸ் இல்லாமல் ஹோம்ஒர்க் பண்ணாரு? ஓகே டெல் மீ, பாண்டவர் யாரு? எனக்கு எப்படி மேம் தெரியும்? நான் சீரியல்லாம் பார்த்துருக்கேன், ரோமா மட்டும் தான் பார்த்துருக்கேன். ரோமாவா நீங்க பார்க்கல? 1000 காலம் சொந்தம் பாண்டவர் இல்லம் நம் பாண்டவர். போதுண்டா ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்கறேன்டா. ஒருத்தங்கிட்ட 5 ஆப்பிள் இருக்கு சரியா? அதுல 2 ஆப்பிள் கெட்டு போச்சு, மிச்சம் அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கும்? ஒண்ணு கூட மிச்சம் இருக்காது மேடம். எப்படி? ஒருத்தங்க ஏற்கனவே 2 ஆப்பிள் கெட்டு போச்சு, மத்த 3 ஆப்பிள் கெட்டு போயிட்டு பயத்துல வெட்டி சாப்பிட மாட்டான். சரிடா, கடைசியா கேட்கறேன், ஜீப்ராக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. ஜி கே கேவா? இங்கேயும் நாலேஜ் மாதிரி கே சைலண்டா இருக்குமோன்ட்டு அதை தான் இல்லையே. சைலண்டா மேம்? நாலேஜ். ஏய், உனக்கு என்னதான்டா பனிஷ்மெண்ட் கொடுக்குறது? மேம், இந்த பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன். நாளைக்கு நீ வரும்போது உங்க அப்பாவை கூட்டிட்டு வர. அவரெல்லாம் எங்க அம்மா தவிர வேற யார பக்கத்துல உட்கார மாட்டேன். மேடம் ஒரே நிமிஷம் மேடம். ஹலோ அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? உங்க ஸ்கூல்ல தான்ப்பா இருக்கேன். உங்க டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பா, டீச்சர் எங்க கிளாஸ்ல தான்ப்பா இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க பரமகுரு ஸ்கூல்ல தான் வந்திருக்கீங்க. யமகுரு. சரிப்பா, நான் போன் வச்சிடறேன்பா. சரி. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. சார், உங்க பையன் ரொம்ப அமக்கலம் பண்றான் சார். பசங்க அமக்கலம் பண்ணாம வேற யார் மேடம் பண்ண போறாங்க? அவங்க என்ன தலை தோனி மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆன சுச்சுவேஷன்ல கூட காமாவே இருக்க முடியும்? சின்ன பசங்க மேடம், அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. சார், உங்க பையன் அடிக்கடி ஸ்கூல் கட் அடிக்கிறான் சார். நான் தான் மேடம் சொன்னேன். ஆமா, டெய்லியும் ஒரே இடத்துக்கு போனா மரியாதை குறையும், ஆனால் டெய்லியெல்லாம் போவாதரா அப்படின்னு சொன்னேன். உங்க பையன் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா ஏடா கோலமா தான் சார் பதில் சொல்றான். நல்லதான் மேடம், பதிலாச்சு சொல்றானே. இப்ப இருக்க பசங்க ரொம்ப மோசம். ஐயோ, இப்படிதான் நேத்து என் தங்கச்சி பையன் 1 மாசம் தான் ஆகுது, ஏதாவது கேள்வி கேட்டா வாயே திறக்க மாட்டேன்றா. அவ்வளவு ஆட்டிடியூட் மேடம். என்ன சார் நீங்க உங்க பையன் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான்லாம் அவன மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், நான் வினோதோட அப்பா. அப்போ யாரா இருந்தா என்ன மேடம்? பையன் பண்றது ரொம்ப தப்பு மேடம், வெரி பேட், மன்னிக்கவே கூடாது. ஆமா, ஹாப்பி பர்த்டே மேடம். இல்ல, ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேடம். நான் வரேன் மேடம்.